ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. டேய் போறேன்டா போறேன். உன்னால நிம்மதியா உன் பொண்டாட்டி அனிமனு கூட்டு போக முடியாதுன்னு நீயும் உன் பொண்டாட்டியும் கிண்டல் அடிச்சீங்களா? இப்ப நான் என் பொண்டாட்டிய கூப்பிட்டு ஏற்காடு மலையை ஏறி இந்த ரூமுக்கு வந்தாச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி காட்டுறான்னு சவால் விடுறீங்க. இதையும் நான் நடத்தி காட்டி ஜெயிச்சு காட்டுறேன்டா. அதுக்கப்புறம் உங்க 2 பேர் மூஞ்சில சொல்லு சொல்லு. சொல்லல, முதல்ல செஞ்சு காமிச்சு அதுக்கப்புறம் மூஞ்சில கறியை பூசுறேன். என்னங்க சின்னதா இது? நாம இங்க வந்தது பெரிய தானுக்கு தெரியவே கூடாதுன்னு நினைச்சோம். ஆனா இவ்ளோ சீக்கிரத்துல அவருக்கு தெரிஞ்சிருச்சே. எப்படிதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்? வேற எப்படி தெரிஞ்சிருக்கோம்? எல்லாம் அந்த ரம்யா தான் போட்டுக்கிட்டு இருப்பா. அவளை பத்தி தெரியாது நமக்கு. என்னாச்சு? ஏங்க எதுவுமே சரிப்பட்டு வராதுங்க, கிளம்புங்க. எதுக்கு? எங்க போறோம்? நம்ம வீட்டுக்கா? ஏங்க நாம ஏங்க நம்ம வீட்டுக்கு போனோம்? அப்ப எங்க கிளம்பலான்னு சொல்றீங்க? யாரோட தொந்தரவும் இல்லாம நம்ம வேற ரெசார்ட்டுக்கு போலான்னு சொல்றேங்க. வேற ரெசார்ட்டுக்கா? ஆமாங்க, இதை விட நல்ல ரெசார்ட்டா பார்த்து நம்ம அங்க போய் தங்கிக்கலாங்க. வாங்க நம்ம கிளம்பலாம் வாங்க. இருங்க சரவணன், என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனீங்க? இப்ப வந்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க தம்பிய போய் பாத்தீங்களா? அவர் என்ன சொன்னாரு? அவனும் பொண்டாட்டி புடவைக்காரியும் பெரிய உத்தமங்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அவங்க 2 பேரும் நம்ம முதலிரவு நடத்துறதுக்காக தான் மலை ஏறி ஏற்காடுக்கு வந்த மாதிரி கதை விட்டுட்டு இருக்காங்க மேடம். கேட்டதான் எனக்கே தமாஷாச்சு மேடம். அந்த இடத்துல மேடம் இதோ பாருங்களா, நான் அவங்ககிட்ட எவ்வளவு சண்டை போட தெரியுமா? நீங்க இங்க இருக்கவே கூடாது, கிளம்பி வெளில போங்கடா அப்படின்னு சொன்னேன். அதுக்கு 2 கேட்கவே மாட்டேங்குது. முடியவே முடியாது, உன்னால முடிஞ்சா உன் ஃபர்ஸ்ட் நைட்டை நடத்தி காட்டுன்னு 2 பேருமே என்கிட்ட சவால் விடாத குறையா சொல்றாங்க. மேடம் அந்த புடவைக்காரியும் அந்த கார்த்தியும் இங்க இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றேன், நம்ம வேற ரெசார்ட்டுக்கு போயிட்டு நம்ம சந்தோஷமான நாளை அங்க போய் தொடங்கலான்றேன். முடிவு பண்ணிட்டேங்க, நானு முடிவு பண்ணிட்டேன். இவன் பேச்ச கேட்டு வேற ரெசார்ட்டுக்கு போனா அங்க இவன் கொடுக்கற டார்ச்சர் தாங்க முடியாதே. இங்கே இருந்தாதான் சாந்தி முகூர்த்தத்தை நடக்காம நம்ம தட்டி கழிச்சிட்டு அந்த பழிய தூக்கி அண்ணன் கார்த்தி மேல போட முடியும். அதான் கரெக்ட். மேடம் இதுல என்ன யோசிக்கிறதுக்கு இருக்கு? சரவணன், நாம எதுக்கு இங்க இருந்து போகணும்? அவங்களுக்காக பயந்துகிட்டு ஏன் ஓடணும்? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. ஐயோ மேடம், நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நாம இங்க இருந்தா அவங்க நம்மள சந்தோஷமாவே இருக்க விட மாட்டாங்க. இருக்க விட மாட்டாங்க தான். ஆனா அவங்களையும் மீறி நாம அவங்க கண்ணு முன்னாடி சந்தோஷமா இருந்து காட்டணும். நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவங்க கதறி துடிக்கணும். என்ன சொல்றீங்க? இத நம்ம சவாலா எடுத்துக்கிட்டு சாதிச்சு காட்டணும். மேடம் நானும் அவங்ககிட்ட சவால் விட்டு தான் வந்தேன். ஆனா 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 எனக்கு இங்க நம்மள சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்கன்னு தான் தோணுச்சு. அதனாலதான் வேற ரெசார்ட்டுக்கு போலான்னு கோவத்துல உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குல்ல? கார்த்தியா அந்த புடவைக்காரியும் என்ன பிரச்சனை பண்ணாலுமே அதெல்லாமே தாண்டி நம்மளோட சாந்தி முகூர்த்தத்தை சந்தோஷமா நடத்த முடியும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? இருக்கு, நம்பிக்கை இருக்கு. போதும் போதும், இது போதும். நீங்க ஒரு முடிவு பண்ணா சரியாதான் மேடம் இருக்கும். நாம இங்கே இருப்போம், அதுதான் நமக்கும் நல்லா இருக்கும்னு தோணுது இப்போ. மேடம் அவங்க கதறி அழுகுற மாதிரி நாம இங்க நம்ம ஃபர்ஸ்ட் நைட்டை ஜாம்னு கொண்டாடிடலாம் மேடம். ஓகே. நீலாக்கா இது நேரம் நல்ல நேரம். வணக்கம் மக்களே, நாம இப்ப எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஏற்காடுல இருக்க ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஃபுட்லாம் இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க. இரு சார் இப்போ ஓகே. நூடுல்ஸ்.
இந்தா நீ கேட்டது வந்துருச்சு. என்னங்க சார்? கவின், இந்தா நீ கேட்டது. ஆ